அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஸ்காய் ஆன்மீக சேனலில் இருந்து உங்கள் அகோரி உதயா. இன்று ஒரு முக்கியமான செய்தி சொல்லப் போகிறேன். அனைத்து சிஷ்யர்களும் பொறுமையாக கேட்கவும். 3 நாட்களில் எதிரி தொல்லை குறையும் சக்தி மந்திரம் தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் யாராவது காரணமே இல்லாமல் எதிரியாக இருந்து உங்களை மன அழுத்தத்திற்கு உள்ளாக்குகிறார்களா? எந்த வேலை செய்தாலும் தடைகள் வருகிறதா? தொழில், குடும்பம், பணம், ஆரோக்கியம் எல்லாத்திலும் பிரச்சனைகள் வருகிறதா? பல நேரங்களில் நாம் தவறு செய்யாமல் இருந்தாலும் எதிரிகள் உருவாகி நமக்கு தொல்லை தருவார்கள். அப்படி இருக்கும் நேரத்தில் தெய்வத்தை நம்பி ஜெபம் செய்வதுதான் சிறந்த ஆன்மீக வழி என்று பெரியவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். பழமையான ஆன்மீக முறையில் காளி அம்மனை நம்பிக்கையுடன் ஜெபித்தால் தீய சக்திகள் விலகி எதிரி தொல்லைகள் குறைந்து வாழ்க்கையில் அமைதி வரும் என்று நம்பப்படுகிறது. இப்போது இந்த சக்தி வாய்ந்த மந்திர உபாசனை செய்யும் முறையை பார்க்கலாம். முதலில் காலை அல்லது மாலை நேரத்தில் குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். பிறகு உங்கள் வீட்டில் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றி காளி அம்மன் படத்திற்கு முன் அமர வேண்டும். சிவப்பு பூ அல்லது குங்குமம் வைத்து வணங்கினால் இன்னும் நல்லது. அதற்குப் பிறகு மனதை அமைதியாக வைத்து தெய்வத்தை நினைத்து ஜெபம் செய்ய வேண்டும். பின்னர் இந்த மந்திரத்தை மெதுவாகவும் தெளிவாகவும் 108 முறை சொல்ல வேண்டும். மந்திரம்: ஓம் காளி ஓம் பிடாரி டாம் டாம் சுடலை காட்டேரி. எதிரி அம்மா பெயர் மற்றும் எதிரி பெயர் பிடிபிடி. முறி முறி ஓம் பட் ஸ்வாகா. இந்த மந்திரத்தை 3 நாட்கள் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். ஜெபிக்கும் போது உங்களை காப்பாற்ற வேண்டும், எதிரி தொல்லை நீங்க வேண்டும், வாழ்க்கையில் அமைதி வேண்டும் என்று மட்டும் வேண்டிக் கொள்ளுங்கள். யாருக்கும் தீங்கு நினைக்காமல் தெய்வ பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்று வேண்டினால் இந்த மந்திர ஜெபம் நல்ல பலன் தரும் என்று நம்பப்படுகிறது. 3 நாட்கள் தொடர்ந்து இந்த ஜெபத்தை செய்தால் மன அமைதி அதிகரிக்கும், பயம் குறையும், எதிரிகள் தானாக விலகி வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்று ஆன்மீக நம்பிக்கை உள்ளது. மேலும் ஜெபம் செய்யும் போது அசுத்தமான இடங்களில் அமராமல் சுத்தமான இடத்தில் அமைதியாக ஜெபிக்க வேண்டும். மனம் சுத்தமாக இருந்தால் தெய்வ அருள் விரைவாக கிடைக்கும். இந்த மந்திரத்தை இரவு 9 மணிக்கு பிறகு அல்லது காலை நேரத்தில் ஜெபித்தால் இன்னும் நல்ல ஆன்மீக பலன் கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. நம்பிக்கையுடன் தெய்வத்தை வணங்குங்கள். காளி அம்மன் நிச்சயம் உங்களை காப்பாற்றுவாள். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் தினமும் தெரிந்து கொள்ள எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள்.